சென்னையில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு நீக்கம் திருத்த முகாம்களில் குளறுபடி என பொதுமக்கள் புகார் அளித்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், அங்கு என்ன நேர்ந்தது, என்ன குளறுபடி என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறாங்க? விரிவான தகவல். வாக்காளர் பட்டியல், அதாவது தீவிர திருத்த பணிகள் முடிந்த பிறகு வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 97 லட்சம் வாக்காளர்களானது நீக்கப்பட்டனர். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக 4 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி நேற்றும் இன்றும் சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் சுமார் 75,000 வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம்களானது நடைபெற்று வருகிறது. ஆனால் சென்னையில் நடைபெறும் பல சிறப்பு முகாம்களில் தொடர்ந்து குளறுபடியானது அரங்கேறி வருகிறது. முக்கியமாக அதில் முதல் குளறுபடியாக இருப்பது வாக்காளர் பட்டியலில் சேருவதற்கு அந்த ஃபார்ம் 6 என்று அழைக்கப்படும் புதிதாக பெயர் சேர்ப்பவர்கள் அனைவரும் உறுதிமொழி படிவம் என்று அழைக்கப்படும் டிக்ளரேஷன் படிவத்தை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. ஆனால் சென்னையில் உள்ள பெரும்பாலான வாக்குச்சாவடி அந்த சிறப்பு முகாம்களில் உறுதிமொழி படிவம் அளிக்க வேண்டாம் என்றும் இந்த படிவத்தை மற்றும், அதாவது ஃபார்ம் 6 என்று அழைக்கப்படும் அந்த 4 பக்கங்கள் கொண்ட படிவத்தை மட்டுமே பூர்த்தி செய்து அளித்தால் போதும் என்று வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் தெரிவித்து வருகின்றனர். இதே போன்று அந்த பொதுமக்களும் அந்த படிவத்தை மட்டுமே பூர்த்தி செய்து அளித்து வருகின்றனர். இதே போன்று இது மற்றொரு குளறுபடியை பொறுத்தவரையில் இந்த புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவர்கள் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள அந்த 13 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நீக்கப்பட்ட அந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை சமர்ப்பித்தால் போதும் என்று தெரிவித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் அந்த 13 ஆவணங்களை பொறுத்தவரையில் அதில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையானது இடம்பெறவில்லை. ஆனால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை கேட்டு பெற்று வந்தனர். இது தொடர்பாக அவர்களிடம் நாம் கேட்கும்போது பழைய தகவல்களை எடுப்பதற்காக மட்டுமே இந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பெற்று வருவதாகவும் இது ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அந்த வாக்காளர்கள் தங்களது விசாரணையின் போது ஏதாவது ஒரு ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர். இதே போன்று சென்னையில் நடைபெறும் இந்த வாக்குச்சாவடிகளில் தொடர்ந்து குளறுபடியானது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பொறுத்தவரையில் சென்னையில் தான் அதிகபட்ச வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்த சுமார் 40 லட்சம் வாக்காளர்களில் 15 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு இருந்தனர். இந்நிலையில் இந்த வாக்குச்சாவடி முகாம்களில் தொடர்ந்து பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று வருகிறது. இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் இல்லாவிடில் அவர்கள் படிவமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள நிலையில் இவ்வாறு தொடர்ந்து குளறுபடிகள் நடைபெற்று வரும் நிலையில் புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் அனைவரும் விண்ணப்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற பெரிய சந்தேகமும் எழுந்துள்ளது. எனவே தேர்தல் ஆணையமானது இது தொடர்பாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு ஒரு விரிவான உத்தரவை வழங்க வேண்டும் என்றும் விரிவான விளக்கத்தையும் அறிவுறுத்தல்களையும் வழங்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் முன்பாக பழைய முகாம்களில் நடைபெறும் போது ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் முன்பாக பெரிய அளவிற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஆவணங்கள் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பெரிய அளவில் ஒரு போஸ்டர், விழிப்புணர்வு போஸ்டர் ஆனது வைக்கப்படும். அதே போன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியின் முன்பாக ஒரு விழிப்புணர்வு போஸ்டர் வைக்க வேண்டும் என்றும் இந்த குளறுபடிகள் இல்லாமல் இந்த முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து வாக்காளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.